அப்பா இந்த மாஃபியா குரூப் பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். நீங்க அப்போ சின்ன பையன். ஒருவேளை அதனால தான் சஞ்சய் உங்களை இதெல்லாம் விட்டு தள்ளி வச்சிருந்திருப்பாரு. ஆனா என்னை நம்புங்க, நான் உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ உங்களை கண்டுபிடிச்சாச்சு. த மாஃபியா கிங் திரும்பவும் உயிர் பெறும். சியர்ஸ். அபினவின் மனதில் மீண்டும் அந்த பதவி உயர்வு பெறுமா போன்ற பல கேள்விகள் எழுந்தன. ராணாவின் ரகசியம் அக்ரமிற்கும் மற்றவர்களுக்கும் ஏன் தெரியவில்லை? ஒரு துரோகியின் மகன் ஏன் அபினவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அபினவ் தனக்குத்தானே பதில் சொல்வதற்கு முன் அக்ரம் அபினவிடம் வந்து 50 கோடி ரூபாய் காசோலையை கொடுத்தான். இதோ இதை வச்சுக்கோங்க. டைகர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும். அபினவ் அக்ரமின் கையில் இருந்த காசோலையை வாங்கி பார்த்தான். அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருந்தது. ஆனால் இன்னும் பல கேள்விகளுக்கு அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. இன்னொரு விஷயம், இப்போதைக்கு உங்களோட உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது. சோ இப்ப வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க, சரியா? அபினவ் சம்மதித்து தலையிசைத்தான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.